வணக்கங்க. என் பேர் ஜெகநாதன் சார். நான் கோவை மாவட்ட அரசுபுரத்தில் வாழ்ந்துட்டுருக்கேன். இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் நான் சர்வீஸ் பண்ணேங்க. எதுக்காக இது சொல்கிறேனுன்னா, நான் வந்து எங்கள் தாத்தா ஒருத்தர் இருந்தாருங்க. பில்டிங் கான்ட்ராக்டர் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவர் சத்திய நேரம் பிரகாரம் வாழ்ந்தாருங்க. சத்திய நேரம் பிரகாரம் வாழ்ந்து எந்த விதமான வியாதி இல்லைங்க அவர் உடம்புல. நல்லா இருந்தாருங்க. கிட்டத்தட்ட 115 வருஷம் வரையில் இருந்தாருங்க. 115 வருஷம் வரையில் உயிரோடு இருந்தார். உயிரோடு இருந்தார்னா கிட்டத்தட்ட 80 வயசு வரையிலும் தனியாக போவார், தனியாக வருவார். என்னங்க, தனியாக போவார், தனியாக வருவார். எந்த விதமான கை நடக்குமோ கால் நடக்குமோ இந்த பல்லு விழுகிறதோ ஒன்றும் கிடையாது. வளர்ந்துட்டார். கொஞ்சம் உடம்பெல்லாம் தளர்ந்துருச்சு, அவ்வளோதான். வயசான தளர்ந்து மல்லன் பாடி அந்த தளர்ந்துருச்சு. தவிர யாருடைய உதவியும் இல்லாமல் வாழ்ந்தார். பாட்டியும் இருந்தது. பாட்டி கூட இருந்தது. அவருடைய உழைச்ச காசில் தான் சம்பாரித்து சாப்பிட்டு 2 பேருமே பாட்டி சாக வரையில் சமையலெல்லாம் பண்ணி ஆக்கி போட்டு 2 பேரும் தனி வீட்டில் தான் இருந்து வாழ்ந்தபோது என்ன ஆகுனா, நாளடைவில் 115 வயசு ஆகும்போது 80 வயசு தாண்டினோடனே ஒரு 6 அடி தடி வச்சுட்டார் கையில். காந்தி தாத்தா மாதிரி ஒரு தடி வச்சுட்டு தடி ஓட்டிகிட்டே வருவார். அப்போது பேரனுக்கு மகனுகளுக்கெல்லாம் காசு கொடுப்பார். இந்த வச்சுக்க அப்படி. அப்புறம் குறுகிய காலத்தில் ஒரு தடவை ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போய் எங்களை எல்லாத்துக்கும் சொத்து எழுதி கொடுத்தார். இருந்த சொத்தை கொஞ்சம் பிரித்து எழுதி கொடுத்துட்டு தலைக்கு 1000 ரூபா பணமாக கொடுத்தாருங்க. இந்த மனுஷன் பணமாக கொடுத்து எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி ஹோட்டல்லாம் வாங்கி கொடுத்துட்டு, அப்போல்லாம் குதிரை வண்டி தானுங்க. குதிரை வண்டியில் வீட்டில் கொண்டு விட்டுட்டு அப்பளுக்கு இல்லாத ஆளுங்க, ஒரு வயிற்றில் போகல, ஒரு வாயில் போகல, எந்த விதமான டிசீஸஸ் இல்லாமல் அப்படியே கடியார மாதிரி டக்கு 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 விட்டு அவர் உயிர் பிரிஞ்சுதுங்க. என்னங்க, அவர் உயிர் பிரிஞ்சுது. எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. என்னங்க, பாட்டி சொன்னிச்சு தாத்தா ஒரு மாதிரி ஆகிட்டார், என்ன வந்து பாருங்கன்னு பார்த்தா ஒன்றுமே ஆகலை, நல்லா தான் இருக்கார். நாங்கள்லாம் போய் சுடுதண்ணியெல்லாம் காய வச்சு எல்லாம் குளிக்க வச்சு இது வேஷ்டியெல்லாம் புது வேஷ்டியெல்லாம் கட்டி படுக்க வச்சோம். அவர் தலை மட்டும் ஆட்டுறாரு, ஞாபக சக்தியெல்லாம் அங்கே போயிடுச்சு. அப்புறம் தலை மட்டும் ஆட்டுறாரு, படுத்துட்டு காலையில் 6 மணிக்கு 5 மணிக்கு அவரோட உயிர் ஆத்மா பிரிஞ்சுது. எவ்வளோ சுத்தமான மனுஷனாக வாழ்ந்திருக்காருன்னு சொல்ல வர்றேன். சுத்தமான மனுஷனாக வாழ்ந்து அவரோட உழைப்பில் சம்பாதிச்சு சாப்பிட்டு அவருடைய வருஷாந்தரத்துக்கு அவருடைய சாவுக்கு எல்லாமே பணம் வச்சுட்டு செத்தாருங்க. இதுதாங்க வாழ்க்கை. இப்படித்தான் வாழணுங்கிறேன். அடித்து பிடிக்கையெல்லாம் சொத்து சேர்த்துனோம்னா என்ன இப்படி வாழ முடியாது. சரிங்களா? பாருங்கள், இது எதுக்காக சொல்லணுன்னா, நம்ம தாத்தாங்க அவர், நான் பேரன், அவருடைய பேரன் நான். அவருக்கு 3 பசங்க, நான் நடுப்பையனுடைய பையன். நான் என் பேர் ஜெகநாதன். அவருடைய புண்ணியத்தில் எனக்கு ஃபாரஸ்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலையெல்லாம் கிடச்சி நானும் நல்லபடியாக வாழ்ந்தேன். ரிட்டையர்ட் ஆகிட்டேங்க. நான் இப்போ சர்வீஸ் முடிஞ்சுது. சரிங்களா? அந்த மாதிரி வாழணும்னு சொல்ல வரேன் நான். நல்லா இருந்தால் எப்படி சாவு வருங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். வச்சுட்டுங்களா? ஓகே.